விழுப்புரம் மாவட்டம் ஆயூர் ஆகரம் பகுதியில் வெள்ள நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த கோரி 4 கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன? மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை வலியுறுத்தி தற்பொழுது விழுப்புரத்தினுடைய ஐயூர் அகரம், ஐயங்கோயில்பட்டு, முத்தாம்பாளையம், சுக்காம்பேட்டை கிராம மக்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் காரணமாக இந்த மிகப்பெரிய அளவில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சாலை மறியல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விழுப்புரத்தில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தடைபட்டு நிற்கின்றன. மற்றொரு பக்கம் சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் விழுப்புரத்தை நெருங்க முடியாத வகையில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேலாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் 100 கணக்கில் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த ஐயூர் அகரம் உட்பட ஐயங்கோயில்பட்டு, முத்தாம்பாளையம், சுக்காம்பேட்டை இந்த 4 கிராமங்களுமே விழுப்புரத்தினுடைய புறநகர் பகுதியில் வடக்கு பக்கமாக அமைந்திருக்கின்றன. இந்த 4 கிராமங்களிலும் உள்ளே சென்று மீட்பு பணியில் ஈடுபட முடியாத அளவிற்கு வெள்ள நீர் கழுத்தளவுக்கு மேலே பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாகவும் பல்வேறு வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதன் காரணமாகவும் கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் வீடுகளில் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அவர்களை உள்ளே சென்று மீட்பு குழுவினரே மீட்டெடுக்க முடியாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு அதிகம் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் பம்பை ஆற்றிலிருந்து வெளியேறிய உபரி நீரால் அந்த கிராமங்கள் 4ம் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்பொழுது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை மறித்து அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஐயூரகரம் கிராம மக்கள் உட்பட இந்த 4 கிராமத்தினரும் சாலையில் அமர்ந்திருப்பதன் காரணமாக 2 பக்கமும் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய வாகனங்களையும் யூ டர்ன் அடித்து பின்புறமாக எடுத்து வருவதற்கும் வழி இல்லாமல் தற்போது அந்த 100கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் நீளத்திற்கு அவர்கள் வாகனங்களில் காத்திருக்கின்றனர்.